ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். மொபைல் நிறையா இருக்குது சரியா. எப்படி இருந்தாலும் போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை சரியா. போட்டுட்டு கிளம்பிடுறோம். முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்கிறோம், ஏன்னா வேறு வழி இல்லை. பஸ் உங்களையும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல, உங்களுக்கும் ஒரு இது இருக்கணும். நானும் சொல்கிற முடிஞ்ச அளவு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், டைம் ஆனால் ஆக தான் செய்யும். இது வந்து பார்த்திங்கன்னா வீடியோவே போடல இது சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து 11,000 தான் போட்டிருக்காரு. நத்திங் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. நான் உண்மை தான். அது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256. இது வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோ போடுங்கன்னு சொல்லி நின்று போய்ட்டு இருந்தார். எனக்கு தனி வீடியோ போடுறது பற்றி ஒன்றும் இல்லை, எல்லா வீடியோவும் போட்டு பார்க்குறோம், வாங்க தான் போகிறாங்க. நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல சரியா. பாருங்கள், இதோட ஜிபியோட யாரும் காசு போடுறாங்களாம்மா? பாட்டில் என்னவா? அவர் பார்த்தாரு போல சரி போகும்போது, அதனால என்ன வாங்கிட்டு போனாரான்னு கேட்டாரு. டைரி ஹோட்டல் ஃபோன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து பார்த்திங்கன்னா 11,000 11,000 ருபீஸு சரியா. 8 GB ரேமு 256. ஸ்க்ராச்சஸ் வந்து கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், கண்ணாடியில் கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. கிராச்சஸ் வந்து ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இந்த கிராச்சஸை மொத்தமாக எடுக்கிறதுக்கு இங்கே ஆளுங்க இருக்காங்க. 100 ரூபா கேட்பாங்க. ஃபுல்லாக என்ன பண்ணுவானுங்க, ஒரு 8256 என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த கிராச் எடுக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுவானுங்க. அதாவது அந்த கண்ணாடியில் போட்டு ஒரு துணி மாதிரி இருக்கும், ஒரு மோட்டரில் போட்டு சுற்றுவானுங்க. அதில் சுற்றுனானுங்கன்னா இந்த கிராச்சஸ்லாம் ஓடி வந்துடும். இந்த வாட்ச் க்ளீன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாட்ச் அந்த இது மூமெண்ட்டு, அதுதான் அந்த மிஷினை வச்சு தான் இதை வந்து இந்த மாதிரி கிராச்சஸ் இருந்தால் எடுத்து தரானுங்க. என்னென்னா அது நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பலன்னு இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த டச்சு, அந்த குவாலிட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் குறையும். அதோட பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த மாதிரி கிராச் உள்ளே போனால் என்ன பண்ணலாம், டெம்பர் கிளாஸ் ஓட்டுறாங்களே, யூகி டெம்பர் கிளாஸு, அவங்கக்கிட்ட சொன்னால் யூகி டெம்பருக்கு போடுற ஒரு லிக்யூடு வச்சுருப்பாங்க. அந்த லிக்யூடை போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேப்லாம் போய்ட்டு அந்த லிக்யூடு வந்து ஃபில்லப் ஆகிடும். ஃபில்லப் ஆனவுடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கண்ணாடி டெம்பர் போட்டோன்னே ஒரு பளிச்சுன்னு இருக்கும் சரியா. அப்போ வந்து உங்களுக்கு இந்த கிராச்சஸே தெரியாது. ஸோ 11,000 ரூபாய்க்கு வந்து இதுதான் சார் கிடைக்கும் நத்திங்கில். மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 8 GB ரேமு 256. கேமரா காட்டுற பாருங்க. கேமரா கொஞ்சம் காட்டுவேன். கேமராலாம் ஏதோ குறைபாடு இல்லை பார்த்தீங்களா. கேமராலாம் சூப்பராக இருக்குது. 11,000 ரூபா நல்ல ரேட்டு சரியா. கண்டிப்பாக போகும், இது எனக்கு தெரியும். இது உடனே வாங்கிடுவாங்க. எங்கே அந்த ஆட்டோக்காரர்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது திரும்பவும் சொல்கிறேன், 11,000 ரூபா 11,000 ருபீஸு சரியா. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் 8, இது 8i, ரியல்மி 8i. விலை வந்து வெறும் 5,000 ரூபா போட்டிருக்காரு, வெறும் 5,000 ருபீஸ். 5,000 ருபீஸ் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இது என்ன ஜிபிப்பா? இது 82128 இல்லை ஐயோ ரொம்ப கம்மிங்க. 464 இது நான் பார்க்காம சொல்லிட்டேன். 464 5,000 ரூபா போட்டிருக்காங்க. இது டிஸ்பிளே ஒரிஜினலா பாரு, ஒரிஜினல் டிஸ்பிளே. 464ன்றனால அவர் வந்து கம்மியாக கொடுத்துருக்காரு. 5Gயா? இது 5G கிடையாதுல்ல, 5G கிடையாதுப்பா, இது 5G கிடையாது. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விலை கம்மியாக இருக்குன்னா சம் இஷ்யூ இருக்க தான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. ஆனால் நீங்களும் வாங்கிட்டு அப்புறம் அவஸ்தைப்படக்கூடாதுல்ல. ரியல்மி 8i 4 GB ரேமு 64 GB பாக்ஸ், ஒன்லி பாக்ஸ் தான் இருக்குது. சேம் IME. இந்த பாக்ஸுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா அதில் வந்து IME நம்பரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த IMEயும் இந்த IMEயும் வந்து செக் பண்ணோன்னா சேமாக இருந்துச்சுன்னா அந்த மொபைல் வந்து ஒரு ஜென்யூன் மொபைல்ன்றது கன்ஃபார்மாக ஆகுது. ஸோ அதனால தைரியமாக வாங்கலாம். இந்த வெறும் மொபைல் வந்து நம்ம வாங்குறது எல்லாமே வந்து சாதாரண ஆள்கிட்டலாம் வாங்குறதில்ல. ஒரு தரம் இருக்கும், அவங்கக்கிட்ட வந்து ரெகுலர் டீலராக இருப்பாங்க, கஸ்டமராக இருப்பாங்க சரியா. அதெல்லாம் வந்து நம்ம தரம் பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். போகிறவங்க வரவங்ககிட்டலாம் வாங்குறதுல நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம ஒரு அளவு நாலேஜ் இருக்குது.
சரியா. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸு. 464 5G மொபைலு. கேமரா எப்படி இருக்குன்னு காட்டு, ஒரே ஒரு நிமிஷம். பஸ் கொஞ்சம் லேட் ஆகும், கோச்சிக்காதீங்க. நீங்கள் பார்க்குறது உங்களோட விருப்பம் தான், நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அதில் கெயின் இருக்குன்றதை வச்சு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. ரியல்மி 8i நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே உங்கள் இருப்போம். 4G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் Y300 5G மொபைலு. 8GB ரேமு 256. சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டோம். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறையும் இல்லை, நல்லா தான் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. இது வரையும் சர்வீஸ் போகாத மொபைலு. டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் குவாலிட்டி. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16000 16,000 போட்டிருக்காங்க. 8GB ரேமு 256 எல்லாமே ஆல்ரெடி இது நம்ம காமிச்சிட்டோம். ஸோ அதனால் வந்து அடுத்த மொபைலுக்கு நம்ம மூவ் ஆகி போயிடுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 மினி வந்து மொபைல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பஸ் 12 மினி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளூ கலரு, மேலே தூக்கி வச்சுட்டான். இது மேலே ஏறி எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்க பாருங்க. ஸோ 12 மினி இது. 128GB இது. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 77. சார்ஜ் இல்லை, 75 ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி டோட்டலாக எல்லாமே ஒர்க் ஆகுது. இது நேற்றே நம்ம செக் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 17500 17,500. ஸோ சிம்பிளாக வந்து இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மினி வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைல் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைக்கு அடக்கமாக இருக்கும். இவ்வளோ கைக்கு அடக்கமாக வந்து இந்த மொபைல் தான் செலக்டடாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஹெவி 128GB 128 தானே இது. இந்த பாருங்கள், பாக்ஸ் உள்ளே இருக்கும். 128GB. பேட்ரி ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சார்ஜ் நிற்கும். ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்பிளே கிடையாது. ஸோ அப்போன்னும் போது அதுக்கு வந்து செலவாகாது, அவ்வளோ பேட்ரி பவர் செலவாகாது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 17500 17,500. சாம்சங் கேலக்ஸி A34 5G மொபைலு வெறும் 12000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்காங்க. சரியா, 12000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8GB ரேமு 256. ஸோ இதெல்லாம் வந்து உடனே விற்கணும்னு கஸ்டமர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா ரொம்ப கம்மி. இது எவ்வளோ இருக்குப்பா இது ஆன்லைனில்? A34 5G மொபைலு, ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாதது, தெளிவான ஒரு மொபைலு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சார்ஜ் இல்லை, சார்ஜ் வந்து நேற்று போட்டு காமிச்சிட்டோம் நம்ம. சார்ஜ் இல்லை. 12000 ரூபா இதோட விலை. 12000 ரூபாய்க்கு வந்து நல்ல ரேட்டு. ஏன்னா பாருங்களேன், 8256 A34. சரியா, 5G மொபைல் ஆன்லைனில் இருக்குது. எவ்வளோ இருக்குது, எவ்வளோ போட்டிருக்கு? 25,800 இன்றைக்கி கரண்ட் ரேட்டு. ஆஃபர் ஈஃபர் லொட்டு லூஸ்க்கெலாம் போக. ஸோ வந்து 25,000. இங்கே நாங்கள் எவ்வளோ போடுறோம்? 12000. சரியா. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து செகண்ட்ஸ் வாங்குறதுனால நம்ம தோற்று போக மாட்டோம், லாஸ் ஆக மாட்டோம். நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு மொபைல் புதுசாக நம்ம ஷோரூமில் வாங்கணுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் விற்கணும்னு போனீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆவீங்க. புதுசு வாங்கிட்டு நீங்கள் விற்கணும்னு போனீங்கன்னா குறைஞ்சது வந்து வாங்கி மறுநாளே விற்றாலே 10,000 ரூபா லாஸ் ஆகும். 30,000 ரூபா போனீங்க 10,000 ரூபா லாஸ் ஆகும். அப்படியே இல்லைன்னா திரும்ப வந்து நீங்கள் நல்லா 3 மாதம் 4 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப விற்றீங்கன்னா 18,000 ரூபா 20,000 ரூபா லாஸ் ஆகும். மொத்தத்தில் அந்த ஃபோன் 10,000 ரூபா தான் போகும். ஸோ அப்படிலாம் யோசிக்கும் போது நம்ம செகண்ட்ஸாக வாங்கி செகண்ட்ஸாக கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இதில் ஒரு செகண்ட்ஸ் மொபைலுக்கான அட்வான்டேஜ். இதெல்லாம் வந்து வாங்கலாம். இதெல்லாம் வந்து லைட் யூஸ்டு. இதெல்லாம் வேணாப்பா, வீடியோ போட்டு கொஞ்ச நேரம் இந்த வேலையை முடிச்சிடறேன்.
அடுத்தது இது வந்து விவோவில் வந்து நெக்ஸ் இது 7000 ரூபா தான் போட்டிருக்காரு. 5G கிடையாது. ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அவன் இந்த ஃபோன் ரிலீஸ் பண்ணும்போது இதை வந்து 48,000 ரூபா போட்டு ரிலீஸ் பண்ணான் அந்த விவோ கம்பெனிக்காரன். 8GB RAM 128 பாப்அப் கேமரா வரும் இதில். சரியா, மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதோட சேர்த்து இது வரும்போதெல்லாம் வந்து விவோ V25 ப்ரோன்னு ஒரு மாடலும் வந்துச்சு. அது வந்து 32,000 ரூபா, இதெல்லாம் 48,000 ரூபா அப்படி தான் வந்துச்சு. ஸோ இப்போ காலத்தோட அப்படியே குறையுதில்ல, மாடல் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது குறைஞ்சிச்சு. 7,000 ரூபா தான் இதோட விலை. இதில் வந்து என்ன நம்ம பெருசாக எதிர்பார்க்கலான்னா இந்த குவாலிட்டியான டிஸ்பிளே தான். அதே மாதிரி பாப்அப் கேமரா வேலை செய்யலை. சரிதா, முக்கியமாக வேலை செய்யலை, ரிப்பேர் ஆகிடுச்சு. அது அந்த மோட்ரு ஏதோ ப்ராப்ளம் ஆகிரும். இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் யூஸ் ஆகும். 1 இயர் வரதே பெரிய விஷயம் தான் இந்த பாப்அப் கேமரா மாடலே. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம 7,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். காரணம் வந்து என்னென்னா ஜிபி வந்து 8/128. ஃப்ரண்ட் கேமரா தான் அப்படி இருக்கும், பேக் கேமரா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கஸ்டமர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஒரு விஐபி கஸ்டமர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். சரியா, அவர் சொல்கிற ரேட்டு தான், நான் வந்து கேட்ட ரேட்டை அவர் கொடுக்கல. ஸோ அவர் சொல்கிற ரேட்டே நம்ம போட்டோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்குவீங்க. காரணம் என்னென்னா இது வந்து MI 11X Pro. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா MI 11X Pro 3 விதமாக போட்டு விற்றுருக்கோம் நம்ம. சரியா, எங்களுக்கு சில இது கம்மியாக வருங்க, நாங்கள் போட்டு விற்றுருவோம். சில இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொல்கிற ரேட் கொடுக்க மாட்டாங்க. ஒரே ஒன்று சரிங்க, கேமரா கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் தொடச்சி விடுப்பா இதை. கேமரா ஏன் கேமரா இதில் உள்ளது தொடச்சி விடு. பின்னாடியா? பின்னாடி. ஓகே பஸ், இப்போ க்ளீனாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா MI 11X Pro செம்மையாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,500. காரணம் இருக்குது, 256GB. இது சும்மா சாதாரணம் இல்லை, 256GB உள்ள ஒரு தரமான ஒரு மொபைல் இது. MI 11X Pro 256GB. ஸோ 8GB RAM. 8GB RAM. கேமராலாம் கண்ணை மூடிட்டு பார்க்கலாம், சூப்பராக இருக்குது பாருங்களா. கேமராலாம் பக்காவாக இருக்குது. ஸோ இதோட விலை வந்து 10,500, 10,500 ரூபா. இதெல்லாம் நான் போடவே இல்லை. சரியா, இதெல்லாம் வந்துச்சு ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்கும்போது இது டைம் இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,500 ரூபா தான் கொடுத்துருக்காரு ஞானசேகர்னு ஒருத்தர், வாழைப்பழம் வைக்கிறவர், நல்ல மனுஷன். இது பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 7 Plus. இது 32GB. இது 32GB. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்டு தான். இது ஐஃபோன் 7 Plus 32GB. பேட்டரியை காட்டு. டிஸ்பிளே ஒரிஜினல். இதில் ஹைலைட்டே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், டிஸ்பிளே ஒரிஜினல் 74. சரியா, விலை வந்து பார்த்திங்கன்னா 6,500 ரூபா, அதாவது 6,500. 7 Plus அவ்வளோதான். சரியா, நல்ல மொபைலே, நல்ல உங்களுக்கு ரேட், நல்ல ரேட்டு. சரியா பஸ், கொஞ்சம் நேரம் ஆகும். இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு போட்டு விட்றேன் துட்டு. இதை அப்படியே ஸ்டாக் வீடியோலேயே காமிச்சிடறேன். ஏன்னா போட்டாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டைம் இருக்காது. இங்கே கூட பாருங்கள், இவ்வளோ பேர் கால் பண்ணிட்டாங்க. முடிச்சு விட்றா இதுங்க. இங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காப்புல சாம்சங்கில் வந்து சரியான ஃபோன். இது இங்கே இருக்குது, பார்ப்போம். கீழே போட்டு வச்சுருக்கான் பாரு, வெறும் 4,500 ரூபா. ஹலோ, சொல்லுங்கள் சார், என்ன மொபைல் சொல்லுங்கள், பட்டுன்னு சொல்லுங்கள். என்னங்க? சொல்லுங்கள். ஐயோ, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நான் ஸ்டாக் வீடியோ போட்டுட்ருக்கேன், எல்லாம் அப்புறமா பேசுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ஃப்ளிப்பு 4 4,500 ரூபா. இது ஆக்சுவலாக வந்து நாங்கள் போடுறதே போர்டுக்காக தான் போடுறோம். சரியா, போர்டு தான் மெயின். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு ஃபுல்லாக, அதாவது டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு. இது சரியா, டிஸ்பிளே ஃபுல்லாக போயிடுச்சு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 256GB. 8GB RAM 256. இதில் என்னென்னா சிம் கார்டு போட்டிங்கன்னா கால் வரதை நீங்கள் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். சரியா,
அது மட்டும்தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி MP3 போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்போதைக்கு என்னடா யூஸ் ஆகும்னு பார்த்தா இதை தவிர வேறு எதுவும் இதில் பெருசாக யூஸ் ஆகாது. ஆனால் டிஸ்பிளே மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே யூஸ் ஆகும். டிஸ்பிளே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புது மொபைல் வாங்குறதுக்கு புது மொபைலோட ரேட்டு வந்து 50,000 வைங்களேன். அதில் வந்து கிட்டத்தட்ட பாதி ரேட்டு வந்துடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஆனால் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி மொபைல் யாராவது வச்சு அவங்கக்கிட்ட போர்டு போயிருந்தா இந்த போர்டை தூக்கி அதில் போட்டு அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் நாங்கள் இதை விளம்பரமே போடுறோம். 4,500 ஸோ இது வந்து பயனுள்ளது வந்து மெக்கானிக்கு தான். சரியா, மெக்கானிக்கில் தான் இது பயனுள்ளதாக இருக்கும். அப்படியே பார்த்துங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 7 ஐஃபோன் 7 இது ஆன் பண்ணுங்க. கடையில் இருக்க தனியாக இருக்கியாடா 7 இதுவும் 32 GB தான் இது. சரியா, 32 GB ஆனால் ஆகாது போல இருக்கா, சார்ஜ் இல்லை. சரி, அப்படியே ஒரு சார்ஜ் போட்டுக்கிட்டு அதுக்கு அடுத்த பொண்ணை நம்ம பார்த்துருவோம். ஐயோ இது வந்து பார்த்திங்கன்னா IQவில் Neo 10R Neo 10R வந்து நம்ம முந்தா நாள் விற்றோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உண்மையிலே அது வர்த்தான பொருள் தான். அது IQ Neo 10R வந்து நம்ம எவ்வளோக்குப்பா விற்றோம் ஞாபகம் இருக்கா? 25,000 ரூபாய்க்கு விற்றோம். அது வந்து நாங்கள் அதிகமாக விற்றுட்டோன்னு நினைக்கல, லாபம் கம்மியாக. அதாவது பில்லு இருந்தது. ரெண்டாவது வந்து வாங்கி 4 நாள் கூட ஆகலை. 4 நாளோ 3 நாளோ தானே ஆகுது. 2 மாதம் பீஸு ரொம்ப புதுசாக இருந்தது. அது வேறு, அது வர்த்து தான். இது வந்து 20,500 8/128. இதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது நான் கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வாங்க வந்து அவர் பார்த்து சொன்னார், இந்த இடம் வந்து கொஞ்சம் வந்து கிராச்சஸ் இருக்குது தெரியுதா, கிராச்சஸ், அதாவது டென்ட்டுன்னு சொல்லுவோம்ல, டென்ட்டு மாதிரியான ஒரு கிராச்சஸ்ஸு ஏதோ கையில் போட்டு தேய்ச்ச மாதிரி இருக்குது, சும்மா பிளேடு வச்சு அப்படியே தேய்ச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. ஆனால் 20,500ன்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து புதுசு எவ்வளோ இருக்குன்னு தெரில. எவ்வளோப்பா புதுசு? அப்படியா, பார்த்து சொல்லு. ஆனால் புது மாடல் இது வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறான். இது வந்து ரெட்மியில் வந்து Note 12 Pro 5G மொபைலு. ரெட்மி தானே இது? ஆமாம், ரெட்மி Note 12 Pro. ஸோ 12,800 இது, 12,800. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 8256 இந்த பாருங்கள், 67 வாட் சார்ஜரோடு இருக்குது. நான் அனுப்பிடுறேன்ப்பா, நீ கன்ஃபார்மாக அனுப்பிடுறேன். போகணுன்னு சொல்லு, நம்ம போட்டு விட்றோம். விவோக்கு நான் மறந்துடுவேன், நீ சொல்லு, நான் போட்டு விட்றேன். பாக்ஸு சார்ஜரு எல்லாமே இருக்குது. மொபைலும் புதுசாக இருக்குது. ரெட்மியில் வந்து Note 12 Pro வந்து பெரிய மொபைல் தான். ஜிபியும் வந்து பார்த்திங்கன்னா 8256. விலை வந்து பார்த்திங்கன்னா 12,800. சரியா, நீ நான் சாப்பிடல எதுவும். இந்த இது பிடி 50 ரூபா பிடி. வேறு இருக்கா பார்ப்போம். சரி, அப்புறமா தரவா, ஜிபே பண்ணி விட்றேன். நாளைக்கு சேர்த்து வாங்கிக்க. ஓகே. சரியா, யோசிச்சுக்கோங்க. 8256 ரெட்மி Note 12 Pro 5G மொபைல். வாரண்டி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் F21s Pro விலை கம்மி பண்ணி போட்டிருக்காரு. இது 5G மொபைல் தான். இது பாக்ஸு சார்ஜரு எல்லாமே இருக்குது. 250 ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. ஞாபகம் இருக்கா? 9,000 ரூபா போட்டோம். இது 5G மொபைல்னு சொல்லி ஒரு வாரமாக வச்சுருந்துட்டு கொடுத்து விட்டோம். இப்போ ஒரு 250 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறாரு. இதில் என்னன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கண்ணாடி உடஞ்சிருக்கு, சார்ஜ் வேறு இல்லை.
சார்ஜ் இல்லை, நீ சார்ஜ் போடுவேன், சார்ஜ் போடு. இந்த பாக்ஸை தூக்கி அப்படியே மூடி உள்ளே வச்சிரு, சார்ஜ் ஏறட்டும். விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8700 5G மொபைலு 8128. ஆனால் வாங்கலாம் சரியா. இங்கே நீங்கள் இப்போ உங்களுக்கு நிறையா நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு மொபைலோட நீங்கள் ஒரு எங்கள் வீடியோ பார்க்காம கொள்ளாமல் ஏதோ ஒரு மொபைல் வாங்கணுன்னு பஜாருக்கு கண்டிப்பாக வந்து 4Gயோ 5Gயோ எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு கடைக்காரன் உங்கள்கிட்ட 3000 சம்பாதிச்சிருவான், இல்லை 4000 சம்பாதிச்சிருவான். சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, அந்த ஃபோனே வந்து உங்களுக்கு வர்த்து இல்லாமல் பண்ணி விட்ருவானுங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது, அது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ரிப்பேர் ஆயிரும், அப்புறம் ரிப்பேர் கடையில் கொடுத்து ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க, தேவையில்ல தலைவலி ஆயிரும். அதனால தான் நம்ம வந்து உங்களை தெளிவும் படுத்துகிறோம், வியாபாரமும் எங்களுக்கும் ஒரு 500 ரூபா வச்சு தான் விற்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S22 ப்ளஸ்ஸு 2 மொபைல் இருக்குது. ஒன்று பிளாக் கலர் ஒன்று இருக்குது, ஒன்று ஒயிட் கலர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலருக்கு வந்து 14500 தான் நாங்கள் சொல்கிறோம், 14500. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டாங்க, 2-3 பேர் கேட்டாங்க, மைல்டாக ஒரு கோடு, மைல்டு அப்படியே ஒரு கோடு இருக்கிறதே தெரியாது, சின்னதாக ஒரு கோடு இருக்குது. ஸோ 14500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 82128. பில்லுலாம் இருக்குது, இந்த பாக்ஸு பில்லு இருக்குது, கேபிள் கிடையாது. ஆனால் சில பேர் கேபிள் கேட்பாங்க, கேபிள் இல்லை. 82128 ஒயிட் கலர் நல்லா இருக்குது, பஸ் வாங்கலாம். சப்போஸ் இதே இது கோடு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மைல்டு கோல்டுலாம் வந்து திரும்பி திடீர்னு காணா போயிடும். நானே பார்த்துருக்கேன், நம்ம வீடியோலேயே நம்ம ஒரு வாட்டி பார்த்துருக்கோம். ஒரு கஸ்டமருக்கு நம்ம அதை காமிச்சிட்டே இருந்தோம், திடீர்னு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறோம், அந்த கோடையே காணோம். திரும்பி பார்க்குற கோடே இல்லை. அப்புறமா சரி அது சொல்லிட்டோம் விலையை, அதோட அதே விலைக்கே கொடுத்து விட்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 14500 சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு 8128. சரியா, 8128. இதை காமிக்க மறந்துட்டேன்ல, இதுதான் 8750 ரூபா சொன்னார்ல, 8128. ஓப்போவில் F21s ப்ரோ ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இல்லை ப்ரோ தான், F21s ப்ரோ. ஸோ 8128 மொபைல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு உடஞ்சிருக்கு. விலை வந்து பார்த்திங்கன்னா 8700 5G மொபைலு. சரி ஓகே, இதை பார்த்துக்கங்க, ஐடியா இருக்கிறவங்க காட்டு. இது இங்கேயே வச்சுரும், இது ஆன் ஆயிடுச்சா? எங்கப்பா வெறும் இதில் போட்டு வச்சிருக்கு, ஒயரில் மட்டும் தான் போட்டு வச்சு, கனெக்டே பண்ணல. எது கனெக்டர் இது இல்லை? கரெக்ட் தானா? ரைட். இது வந்து ஒரு கஸ்டமர், அதாவது MI11X 5G மொபைலு, பாக்ஸு. இதுக்கு ஒன்றுமே இல்லையா? இதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. இது நம்ம இன்னைக்கு கொடுத்தோமா, அதில் அடாப்டர் இருந்தது, இவன் இதில் ஒன்றுமே இல்லையா? MI11X 8000 இங்கேயோ போட்டோமே. அது எதுப்பா இதில்? MI11X மொபைல், பாட்டில் வெறும் மொபைல் கொடுத்தாரு. திரும்பி வாங்கிட்டு போயிட்டானோ? ஃபோன் பண்ணி கேளு. செகண்ட் லைன் பிச்சு திரும்பி கேட்டுட்டு இருந்தார், வாங்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறான். ஃபோன் பண்ணி கேளு செகண்ட் லைன் பிச்சுக்கு. இது ஓப்போ F27. ரொம்ப நாளாக நம்ம ரெண்டாவதாக ஒரு பீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. 8 GB ரேமு 128. விலை வந்து பார்த்திங்கன்னா 15000 ரூபா, 15000. சரியா, இந்த மொபைல் வந்து எங்கே இருக்குன்றதை இப்போ நான் கண்டுபிடிக்கிறேன்.
ஆமாம் இப்போ வந்து நின்று எது எதோ கேட்டுட்டு இருந்தான்ல, பாக்ஸ் விட்டு போயிட்டேன். பாக்ஸை விட்டு போயிட்டான் போல இருக்கு. சரி விடு, நல்லது தான். சொல்லிடு அவங்ககிட்ட. சொல்லு, கேட்போமா வேணாமா? ஃபோன் பண்ணிட்டு எடுக்கலாம். இந்த மேலே இருக்குப்பா அந்த ஃபோனு, ஓப்போ F27. கேக்குதா ப்ரோ? இது F53 பேசுகிறேன். MI 11 இருக்கான்னு கேளு. MI 11 அந்த மகித நகர்லேருந்து பேசுகிறேன் ப்ரோ. ஓப்போ F27 5G மொபைலு. ஆமாம், அவர் இல்லையா இவர்? நம்பர் கால் பண்ண அந்த பையன் எடுக்கிறான். இன்னொருத்த வெள்ளையா ஒருத்தர் வருவான் பாருங்க, இன்னொரு பையன் பேசுவான். அவன் ஓனர் போல இருக்கு. சரில எழுதிட்டு போகிறான். MI 11X ஓப்போ F27 5G மொபைலு, 82128 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. புதுசு, சிம் கார்டு ஆக்டிவேட்டே ஆகலை. நீங்கள் எப்போ சிம் கார்டை போடுறீங்களோ அப்போ இருந்து தான் இதோட வாரண்டியே ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நத்திங்க்கு ஒருத்தர் யாரோ காசு போட்ட மாதிரி இருக்கப்பா. நத்திங் 2A நத்திங் 2A 10,000 ரூபா போட்டோம். இது யார் போன? இது சாதிக் பைதா. நத்திங், ஆமாம் ஆமாம், பிளாக் டட்டு 10,000 ரூபா போட்டோம்ல. இது சார்ஜ் வேறு இல்லை. இது வந்து ஐஃபோன் வந்து 7, இது 32 GB. பேட்ரி ஹெல்த் மட்டும் பார்த்துட்டு கொடுத்து விட்றோம். பேட்ரி ஹெல்த்து 86. சரியா? டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான். சரியா? பேட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்கலாம், மாற்றாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய மாடல். இது மொபைல் நல்லா தான் இருக்குது, கண்டிஷன் நல்லா இருக்குது. இதில் வந்து இந்த ஹோம் பட்டன் ஒர்க் ஆகலை. 5,000 ரூபா போட்டிருக்காப்புல. என்னப்பா இதை போய் 5,000 ரூபா போட்டிருக்காரு? கரெக்டாக ஹோம் பட்டன் ஒர்க் ஆகலைல்ல பாரு. ஹோம் பட்டன் ஒர்க் ஆகலை, 5,000 ரூபா போட்டிருக்காங்க. 32 GB, 86 பேட்ரி ஹெல்த்து 86. சரி வச்சிரு, இதை பார்த்துக்கலாம். எடுத்துகிட்டு போயிட்டாராம்மா? இருக்காம்மா அவர்கிட்ட? அவர்கிட்ட சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் 9 பவர்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைலு. ரெட்மி 9 பவர் 5G மொபைல். சரியா? பாக்ஸு சார்ஜர் எல்லாமே மொபைலும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா விலை கம்மி பண்ணியிருக்காரு. எவ்வளோனா வந்து பார்த்திங்கன்னா 5,700 ரூபா, 5,700 இது. சரியா? 300 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. $5,700. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 5G கிடையாதுண்ணா. இது டிஸ்பிளே எல்லாமே ஒரிஜினல் தான், புது மொபைல். இது சீல்டு கட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் பழைய மாடல் தான் இதுவும். 464. இப்போ விலை வந்து 6,000 rupees, 6,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா MI 12 Pro 5G மொபைலு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 GB RAM, 256. பாக்ஸ் தான் இருக்குது. மொபைல் வந்து மேலே இருக்குது. மொபைல் வந்து புதுசாக இருக்குது. 19,000 ரூபா இதோட விலை. 19,000 ரூபா விலை. மொபைல் நல்லா இருக்குங்க. 8/256. ஒரு புது மொபைல் பார்க்குற மாதிரி இருக்குது. சரியா? இதெல்லாம் வந்து புதுசில் 48,000 ரூபா 50,000 ரூபா விற்றுட்டு இருந்த மொபைல் தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலம் அப்படியே குறைய மாடல் மாற விலை குறைஞ்சிச்சு. 19,000 ரூபாய்க்கு தரோம். சரியா? 5G மொபைலு.
ஜிபி வந்து 8/256, 8 GB ரேமு. ஐயோ அது எடுப்பா கீழே விழுந்துச்சு. 8 GB ரேமு, 256. இது S22 ப்ளஸ்லேயே வந்து பிளாக் கலர், இந்த 12,000 சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் பில்லோட இருக்குது. 12,000 சொன்னோம். எங்கே இருக்குது? இந்த 12,500 போட்டிருக்கு. 12,000 நினச்சேன், 12,500. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்குது, 3 கோடு இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா ஜிபி வந்து ஹலோ 8128 தான். MI 11 ப்ரோ தானே? MI வெறும் MI 11. ஆமாம். இல்லைன்ற 5,500. என்னப்பா அது எங்கப்பா? நம்ம விற்கவே இல்லையப்பா, இங்கே தானேப்பா இருக்கோம். இப்படி இருந்தா இங்கே ஒரு நிமிஷம் நீ பாரு. யாருக்கோ எடுத்து காமிச்சோல்ல, ஆனால் வாங்கலையே யாருமே. 2 மொபைலாக இருக்கா? இது ஒருத்தர் 6,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டார் இந்த ஃபோனு. இல்லை எடுத்துகிட்டு போனானே, நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மொபைலுக்கு தான் நம்ம பாக்ஸ் போட போகிறோம். இந்த பாரு, புரியுதா? இதுதான் வந்து நம்ம பார்சல் போட போகிறது. இந்த IMEI அந்த IMEI பாரு. இதோட வீடியோ நிப்பாட்டிடுவோம், அப்புறமா இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம்.